அனைவருக்கும் வணக்கம். இது பிக் பாஸ் சீசன் 9 டே 53. 53 நாள் ஆயிடுச்சுங்க. 53வது நாள் பார்த்தீங்கன்னா வியனா காலையிலேயே ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுடைய என்ன சொல்கிறது விளையாட்டுகளை. வியனா வந்து கொஞ்சம் ஏதோ க்யூட்டாக செய்கிற மாதிரி ஏதோ யோசிச்சுட்டு செய்கிறாங்க. நிறைய விஷயங்கள் நிறைய சம்பவங்கள் இன்றைக்கி செஞ்சாங்க. அதில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து அந்த பெட்டுக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டது, அப்புறம் ட்ரெஸ்ஸிங் ரூமில் போய் ஒழிஞ்சிக்கிட்டது, ஏகப்பட்ட பிரச்சனைகள் அவங்களால வருது. ஓகே, இந்த வாரம் வந்து வியனா பேசப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படியும் விஜய் சேதுபதி வந்து சாட்டர்டே வந்தாருன்னா சொல்லுவார் நினைக்கிறேன். வியனா நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணீங்கன்னு தான் சொல்ல போகிறாங்க. ஏன் மனசாட்சிப்படி இது வரைக்கும் நான் யாருக்கும் எந்த துரோகம் பண்ணதில்லை. ஏன்னா மட்டும்தான் ஏதோ கொஞ்சம் இந்த மாதிரி சேட்டைகள்லாம் பண்ணுறதுனால அது கொஞ்சம் எடுப்பாக இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் தோணும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு வந்து கொஞ்சம் இல்லை நிறையவே கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக தான் இருந்துச்சு. ஸோ பார்ப்போம் விஜய் சேதுபதி என்ன சொல்கிறாருன்னு தெரில. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நோட்டீஸ் போர்டில் போய் எழுதுறாங்க. நோட்டீஸ் போர்டில் எழுதும் போது ஆக்சுவலாக கனி பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமா வந்து பார்வதி வந்து வசந்தி என்கிற பார்வதி வந்து பேசும்போது அதை பற்றி அவங்க எதுவுமே சொல்லலை. ஆக்சுவலாக எழுதும் போது கனி பார்த்தாங்க அதை, ஆனால் அதுக்கப்புறம் ஒன்றுமே சொல்லலை. வசந்தி தர்மலிங்கம்னு சொல்லி அவங்க அந்த நோட்டீஸ் போர்டில் வந்து எழுதுகிறாங்க. ஒழிக அந்த பேப்பரில் எழுதி ஒழிகன்னு சொல்லி எழுதுகிறாங்க. அது யார் எழுதுனான்னு தெரியல, ஆனால் அது எழுதியிருக்காங்க, ஹார்ட்லாம் போட்டு எழுதியிருக்காங்க. அது ஒரு டாபிக் போச்சு. அதுக்கப்புறம் பிரச்சனை போச்சு. அப்புறம் வந்து வியனா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நேராக விக்ரம் கிட்ட வராங்க. வந்துட்டு அவரோட ஐடி கார்டை எடுத்துகிட்டு அந்த ஐடி எடுத்துகிட்டு நீ வந்து மன்னிப்பு கேட்டு என்கிட்ட வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் ஒழிச்சு வச்சுட்டாங்க. அதை எடுக்கல இன்னும். அதுக்கப்புறம் அந்த ஐடி கார்டை பற்றி இன்னும் பேசவே இல்லை. அது ஐடி கார்டு எல்லாமே விக்ரம் சுற்றிட்டு இருக்காப்புல. விக்ரமும் ஓகே தான். கொஞ்சம் விக்லர் வந்து கொஞ்சம் சும்மா சொல்லக்கூடாது, ஓகே தான். அவர் இந்த வாரம் இந்த டாஸ்கில் வந்து கொஞ்சம் அவரும் எடுப்பாக தெரிகிறார் தான். அதுக்கப்புறம் வந்து விக்ரம் சுபிக்ஷா பிளான் பண்ணி சபரிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம வந்து ஹாட் கூல் அப்படின்னு ஒரு கேம் நாங்கள் விளாடுவோம், நான் பசங்களாம் விளாடுவோம். அது ஹாட் கூல் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கேமுக்காக ஆக்சுவலாக பாருவோட வசந்தி மேடமோட ஒரு சாரியை எடுத்து ஒழிச்சு வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து சாரி தேடுவாங்கள்ல, தேடும்போது அவங்க கிட்ட வர நம்ம வந்து ஹாட் சொல்லலாம், தூரம் போக கூல் சொல்லலாம். அது நல்லா ஃபன்னாக தான் இருந்திருக்கும். பட் அது ரொம்ப ஃபன்னாகிடுச்சு. அதுக்கப்புறமா அதை பற்றி பேசுவோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றதை பற்றி பேசுவோம். அதுக்கிடையில் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. வியனா வந்து இந்த டாஸ்க் லெட்டர்னு தெரியாமல் எதையோ கிழிச்சு போட்டு விக்ரம் மேலே போட்டு, அப்புறம் விக்ரம் வந்து கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சோ விக்ரம். எனக்கு இன்னமும் ஓவர் ரியாக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அந்த கத்துனதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓவராக ரியாக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. நான் வந்து கரஸ்பாண்டண்ட்டை வந்து நான் மதிக்கிறேன், நீ வந்து மதிக்கலையா அது அப்படின்னு. அதுக்கு இடையில வேறு உள்ளே பூந்து அம்மா நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு லெட்டர் நீங்கள் எப்படி வந்து கிழிக்கலாம் அப்படின்னு. ஓகே மேடம், நான் ஒட்டி பார்க்குறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் வேணா வந்து ஒட்டிட்டு அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்குறது, மன்னிப்பு கடிதாசி எழுதி, அப்புறம் வந்து தோப்புக்கரணெல்லாம் போடுறது. 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட்லாம் கொஞ்சம் மெச்சூரிட்டி இருக்கும். எனக்கு புரியல இந்த பசங்க வந்து என்ன யோசித்து இந்த டாஸ்கில் வந்து இறங்கி வேலை செய்கிறாங்கன்னு தெரில. 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் கூட இல்லை, கிண்டர் கார்டன்லேருந்தே வெளியே வரல, அதுலேயே தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொட்டை கடுதாசிகள். அது வந்து ஒரு மொட்டை கடுதாசி வந்து நம்ம எஃப்ஜே தான் சொல்கிறாரு. எஃப்ஜே தான் சொல்லி அதை எழுதுறது. அந்த மாதிரி அதாவது குட்டி வார்டனை வெளியே அனுப்பி வச்சுட்டு தர்மலிங்கத்தை வந்து சமையல் அறைக்கு வந்து தன் வசம் இழுத்து விட்டாங்க வசந்தி அப்படின்னு சொல்லி ஒரு மொட்டை கடுதாசி எழுதுறது வந்து திவ்யா. ஆனால் சொன்னது வந்து மெசேஜ் சொன்னது வந்து லெட்டரில் உள்ள விஷயங்களை சொன்னது வந்து எஃப்ஜே. ஆனால் பிரச்சனைக்கு வந்து அவங்க 2 பேரும் வரவே இல்லை. ஆக்சுவலாக வேறு ஆளுகள்லாம் அதில் பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டாங்க. எஃப்ஜே வந்து பஞ்சாயத்தில் இருந்தார். ஆனால் திவ்யா வந்து வரவே இல்லை, அந்த சைடே வரல. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து வார்டன் வந்து இந்த லெட்டர் ஆக்சுவலாக அதுக்கப்புறம் வந்து நிறைய நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த வார்டன் வந்து அந்த அவங்களோட சேலை மிஸ்ஸிங்னு சொல்லி அந்த பிரச்சனை நடந்துச்சு. அப்பா சாமி தாங்க முடியல அந்த பிரச்சனை. ஐயோ, அது ஒரு ஃபனியான ஒரு விஷயங்க. அது ஏன் இவ்வளோ சீரியஸாக வந்து பாரு எடுத்துகிட்டு போகணும்னு எனக்கு புரியல. பாருக்கு வந்து ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி இருக்குங்க. கண்டிப்பாக இது ஸ்பிளிட் பர்சனாலிட்டி தான். ஏன்னா திடீர்னு ஜாலியாக இருக்காங்க, திடீர்னு கோவப்படுறாங்க, திடீர்னு அழுகுறாங்க. ஏகப்பட்ட ஸ்பிளிட் பர்சனாலிட்டி இருக்குது. அது வந்து 1 2 இல்லை, ஒரே ஒரு ஃபியூ
ஒரு கொஞ்ச நேரத்தில் ஃபியூ ஹவர்ஸ் கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஃபியூ ஹவர்ஸ்க்குள்ளார ஏகப்பட்ட பர்சனாலிட்டிஸ் அவங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்குது. அந்த சேலை இதாச்சுன்னு சொன்னோன்னே எனக்கு வந்து ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. அது 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 அந்த பிரச்சனை ஆரம்பித்தோடனே வந்து ஃபஸ்ட்லேருந்து வராங்க. எனக்கு வந்து அந்த முடியை வெட்டினது வந்து எனக்கு ஹர்ட் பண்ணுச்சு, அதுக்கப்புறம் இதை ஹர்ட் பண்ணுது, இந்த லெட்டர் எழுதுன்னு ஹர்ட் பண்ணுது, என்ன எல்லாம் வந்து என்னை டார்கெட் பண்ணி செய்கிறாங்க. இந்த கேரக்டர் மேலே வந்து அவங்க இந்த மாதிரி இது செய்கிறாங்க, கேரக்டர் அசாசினேஷன்ற மாதிரி பேசினாங்க. ஆனால் கேரக்டர் அசாசினேஷன் யார் பண்ணுறாங்க? அவங்க தான் ஏகப்பட்ட கேரக்டர் அசாசினேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டர் அசாசினேட் பண்ணப்பட்ட ஒரு ஆள் அவர் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இதே மறந்து அவர் போய் கன்சோல் பண்ணிட்டுருக்கிறாரு. வசந்தியை வந்து பாருவா மாற்றி அவர் வந்து கன்சோல் பண்ணிட்டுருக்காரு. கட்டிப்பிடிச்சு சொல்லிட்டு இருக்காரு, அழுவாதான்னு. கமருதீன் வந்து ஸ்டூடெண்ட் இருந்து மறந்துட்டார் போல இருக்கு. அவரோட அந்த கேரக்டர்லேருந்து வெளியே வந்துட்டார். அப்புறம் பாரு வந்து என்னன்னா, ஷீஸ் காட் ஆங்கர் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக இஷ்யூஸ். ஏன்னா அந்த சாப்பாடு சாப்பிட்டேருந்து அந்த டேபிள் மேலாம் தட்டி கத்தி கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. ஆக்சுவலாக அது எனக்கு தெரிஞ்சு வந்து அது ஒரு சிம்பிளான ஒரு விஷயமா விட்டுருக்கலாம். ஏன்னா போய் இவர் சொல்லுவார், நம்ம அமித் போய் சொல்லுவார், ஏன் நீங்கள் வந்து இதை இவ்வளோ பெருசாக்குறீங்க, அது ஏன் திருப்பி சொல்லி அது பெருசாக்குறீங்க, அதை அப்படியே விட்டுருக்கலாமே. ஏன்னா லெட்டர் படித்தாங்க, மொட்டை கடதாசிலாம் படிக்கும் போது எல்லாம் ஃபனியாக இருந்துச்சு, எல்லாம் சிரிச்சிட்டு இருந்தாங்க. டே என்னடா பண்ணுறீங்க அப்படிலாம் பேசிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த ஒரு லெட்டரை வந்து அவங்க மைண்டில் ஏறிட்டே இருந்திருக்கு ஸ்லோவாக. அதுக்கப்புறம் அதை பெரிய பிரச்சனையாக ஆக்கி இந்த மாதிரி ஒரு இஷ்யூ ஆக்கினது வந்து தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் பஞ்சாயத்துக்கு போய் பிரஜினை கூப்பிட்டு வச்சு பேசி அதுக்கப்புறம் அமித் வந்து பேசுகிறாரு, நான் வந்து ஃபேமிலி மேன்றாரு. இது ஆக்சுவலாக இஷ்யூ வந்து இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆக்கவே தேவையில்லை. அது ஒரு ஃபன் டாஸ்க்காக பண்ணுறாங்க. அது ஒரு டாஸ்கில் ஒரு ஃபன் விஷயம் செய்யும்போது அதை அப்படியே விட்டுருக்கலாம். அதை வந்து ஏற்றுக்கிற தன்மை வந்து பார்வதிக்கும் இல்லை, அதை மறுபடியும் சொன்னதுக்காக ஹர்ட் ஆன அமித்துக்கும் இல்லை. ஆக்சுவலாக அவரும் கூட அதை விட்டுருக்கலாம், ஏங்க அதை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை விட்டுருக்கலாம். பட் அவர் திருப்பி அவரும் போய் அந்த பிரச்சனையை வந்து இன்னும் இது பண்ணிகிட்டே இருந்தார். ஸோ அது ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருந்துச்சு. அது வந்து நான் இன்றைக்கி நம்ம ஹைலைட்டாக பேசலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த திருக்குறள் வச்சு இந்த அசம்பிளி பண்ணாங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா அந்த அந்த மாதிரி திருக்குறள் நம்மலாம் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் போய் சேரும். அப்படி பிக் பாஸ் பார்த்தாங்கன்னா, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், பிக் பாஸ் வந்து பிள்ளைங்களுக்கு போட்டே காட்டாதீங்கன்னு. பட் அப்படி பார்த்தாங்கன்னா ஆக்சுவலாக இந்த திருக்குறள்ன்ற விஷயம்லாம் போய் சேரும். ஸோ ஐ திங்க் அது ஒரு நல்ல விஷயந்தான், அவங்களுக்கு திருக்குறள் பற்றி தெரிஞ்சுக்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ அது நல்லா இருந்துச்சு. அதுலேயும் திருப்பியும் நம்ம இவர் வினோத் வந்து மறந்துட்டார். அப்புறம் வந்து கமருதீன் வந்து திருப்பியும் அதை மெமிக்ரி மாதிரி பண்ணது நல்லா இருந்துச்சு. விக்கல் விக்ரமும் வந்து ஆக்ஷன் பண்ணி பண்ணதும் நல்லா இருந்துச்சு. அதான் ஒரு ஃபன்னான ஒரு விஷயத்தில் ஒரு மெசேஜ் மாதிரி அது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வியனாக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. விக்கல்ஸ் விக்ரம் வந்து மேக்கப் போடுவாருங்க. நம்ம விக்கல்ஸ் விக்ரம் வந்து ஜோக்கர் மாதிரி ஆக்கி விட்டார், பேட்மேன் ஜோக்கர் மாதிரி. ஃபுல்லாக லிப்ஸ்டிக் ஃபுல்லாக போட்டு மையெல்லாம் போட்டு ஒரு மாதிரி ஹார்லி குயின் மாதிரி அந்த மாதிரி ஆக்கி விட்டு அந்த பொண்ணு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அதுக்கு கொஞ்ச நேரம் ஏதோ விளாட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து வியனா வந்து கொஞ்சம் அது என்ன சொல்கிறது, அந்த முகத்தை வச்சுட்டு ஹர்ட்டிங்காக இருக்குன்ற மாதிரி ஏதோ ஃபீல் பண்ணிச்சு போல இருக்குது. இப்போ அது தெரில, அது கூட உண்மையாக பொய்யான்னு தெரில. அது பொய்யா கூட இருக்கலாம், அது ஒரு கண்டென்ட்டாக கூட இருக்கலாம். அது போயிட்டு அந்த மெத்தைக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்டு அதை அழிக்க வைக்கிறதுக்காக கொஞ்சம் போராட்டம்லாம் பண்ணி அப்புறம் அதையும் அழிச்சாச்சு, மேக்கப்போ ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ அது வியனா வந்து அழுது எஃப்ஜே போய் ஒரு 2-3 தடவை தேடுவாப்பில், அந்த தலை ரூமில் தான் ஒழிஞ்சிருக்கும். ஆனால் போய் எட்டிலாம் பார்த்துட்டு வருவார். ஆனால் அவரால் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் என்ன நினச்சா தெரில. அதுக்கப்புறம் வந்து நானும் நினச்சேன், என்னன்னா இங்கே தானே உட்காந்துருச்சு, எப்படி கண்டுபிடிக்கல அப்படின்னு பார்த்தா, அந்த துணி ஒன்று பிளாக் கலரில் கிளாத் இருக்கும்ல அந்த காட்டுக்கு பின்னாடி, அதெல்லாம் தூக்கி அதுக்கு அடியில் உள்ளே போய் ஒழிஞ்சிருக்கு. பயங்கரமான கேடி தான். அப்போ அந்த பொண்ணு உண்மையிலேயே ஸ்கூலில் பண்ணேன்னு சொன்னதெல்லாம் உண்மைதான் போல இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயம் செஞ்சுருக்கு போல இருக்குது ஸ்கூலில். ஸோ அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் வெளியே வந்து அது சாப்பாடு பசின்னு சொல்லி தான் எஃப்ஜே வருவாப்பில், பசிக்குதுன்னு. ஸோ அதுக்கப்புறம் அது அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, எனக்கு ரொம்ப கொஞ்சம் சந்தோஷமான ஒரு விஷயம் இல்லை, சந்தோஷம்லாம் இல்லை, என்னென்னா பாரு வந்து வினோத்கிட்ட சொல்லுவாங்க, எனக்கு வந்து இவங்க எல்லாம் இந்த ஃபுல்லாக இந்த பெண்ணையே போட்டு டார்கெட் பண்ணிருக்காங்க, நான் பேசாமல் இந்த வாரம் நான் கிளம்பிடலான்னு இருக்கேன், ப்ளீஸ் கிளம்புங்க, ப்ளீஸ், நிறைய பேர் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீங்களாச்சும் கிளம்புங்க, பேசாமல் இந்த வாரம் கிளம்பிடலாம் போல இருக்கு எனக்கு. நான் வேணா பிரஜின் கிட்ட சொல்லி பிக் பாஸ் கிட்ட சிபாரிசு பண்ணி உங்களுக்கு
கேட்டை திறக்க சொல்கிறேன், ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் தயவு செஞ்சு கிளம்பி போயிடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அவங்க கிளம்பி போகிறேன்னு சொல்கிறாங்க, தயவு செஞ்சு கிளம்பி போட்டுங்க, விட்டுருங்களேங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த அழுதுட்டு அவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருந்துச்சுங்க. சடனாக திரும்பி பார்த்தா மாம்பழம் அரோரா கமருதீன்னும் பார்வை வந்து ஆடிட்டு இருக்காங்க. நினச்சேன், டே என்னடா அது, நான் அதை சொன்னேன்ல முன்னாடியே, இது வந்து பல பர்சனாலிட்டி இருக்குன்னு, அதில் இது ஒரு பர்சனாலிட்டிங்க. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா ஆக்சுவலாக அமித் வந்து சொல்லுவார், எனக்கு வந்து உங்கள் மேலே ட்ரஸ்ட்டே போச்சுங்க, இனிமேல் நான் வந்து ஐயோ என் புத்தி சிறப்பால் அடிக்கணும், நான் இனிமேல் வந்து அவங்ககிட்ட வச்சுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அவங்க போய் பக்கத்தில் தான் உட்காந்துருப்பார். ஆனால் வந்து சமைக்கிறதுக்கு கூப்பிடுவாங்க, வாங்க நீங்கள் வந்து இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. இல்லைங்க வேணாங்க, நான் வரவே இல்லைங்க, எனக்கு விட்டுருங்க, நான் வரலைங்க அப்படின்வார். அது ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு, அந்த குக்கிங் பிரச்சனை. அதுக்கப்புறம் அவங்க போயிட்டு உள்ளே போயிட்டு எல்லாம் பேசுவாங்க, யாருமே வரமாட்டாங்க. அவங்க கூட வேலை செய்யறதுக்கு யாருக்குமே இஷ்டம் இல்லை. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அமித் ஒரு ஐடியா சொல்லுவார், நான் ஸ்டூடெண்ட்ஸோடு சேர்ந்து சமைக்கிறேன் அப்படின்வாரு. அதுக்கும் ஒத்து வர மாட்டாங்க. பயங்கர ஹீட்டாகும் அந்த மொமெண்ட் வந்து பயங்கர சூடாகி பிரஜினுக்கும் பார்வதிக்குமே வந்து முட்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவங்க பார்வதி வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசினோடனே பிரஜின் வந்து அவர் வந்து யார் இன்சார்ஜ்னு கத்தி, அவர் ஒரு பக்கம் ஓகே டவுன் பண்ணி பேசுங்கன்னு கொஞ்சம் பேசிவ் அக்ரெசிவ் மாதிரி கொஞ்சம் அப்படியே கையெல்லாம் கட்டி இங்கே வந்து காமாக பேசுங்க அப்படின்லாம் சொல்லி அது ஒரு பக்கம் போச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, பார்வதிக்கு வந்து இன்னும் கோவம் ஜாஸ்தியாகிட்டே இருக்குது. டப்புன்னு போயிட்டு பரவாயில்ல, நான் வெசல் வாஷிங் தான் நான் பண்ணோம், நான் வெசல் வாஷிங்கே பண்ணுறேன்னு சொல்லி பரவாயில்ல பண்ணி சோப்பெல்லாம் மூஞ்சில் அடித்து தூக்கி, அப்புறம் யாரோ சபரி போய் பேசணுன்னு பாத்திரத்தில் தூக்கி போட்டு அப்படி திருப்பி அழ போயிட்டாங்க. அப்போ தான் வந்து வெளியில் வந்து விக்ரம் வந்து பேசுகிறாப்புல, ஒரு நாளைக்கு இன்னைக்கு மட்டும் 3 நாளைக்கு 3 தடவை அழுதுருக்காங்க, இது வந்து எது உண்மை எது பொய் இதெல்லாம் நம்ப முடியுமாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு எல்லாருக்குமே அப்படி தான் தோணும். ஆக்சுவலாக எல்லாத்துக்கும் அப்படி அழுதாங்கன்னா எது உண்மையான அழுகை எது வந்து பொய்யான அழுகைன்னே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாதுல்ல. ஸோ அது ஒரு பிரச்சனை. அது வந்து என்னத்தை சொல்கிறதுனே தெரில. எனக்கு வந்து பார்வதி வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஓவராக தான் இருந்த மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கிறது கமெண்ட்ஸில் போடுங்க. அதுக்கப்புறம் வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா, அந்த சாப்பாடு சமைக்கிற டைமில் வந்து லைட்டெல்லாம் அடைச்சிட்டாங்க. அது சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஸோ இதுதான் இன்னைக்கு உள்ள எபிசோடில் வந்து நடந்த விஷயங்கள் இதுதான். ஏன்னா ஒன்றும் பெருசாக நமக்கு வந்து இதில் ஹைலைட் பண்ணி பேசுகிற மாதிரி ஒன்றும் இல்லை. நல்ல சின்ன விஷயங்கள்லாம் பண்ணிட்டுருந்தாங்க எல்லாருமே. அதெல்லாம் வந்து அது வந்து அப்படி பாசிங் க்ளவுட்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த மெயினான விஷயங்கள் வந்து வியனாவுடைய லீலைகள், அதுக்கப்புறம் பார்வோட அழுகைகள் மட்டும் தான் இருந்துச்சு இன்றைக்கி எபிசோடில். ஸோ நாளைக்கு வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கமெண்ட்ஸில் என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ ஷேர் பண்ணுங்கள்.